பெண்ணு எப்பவும் பளிச்சுன்னு இருக்கணுங்கிறார் பெருமாள். திரௌபதி கிட்ட ருக்மிணி சொல்றா, நான் எப்பவுமே பளிச்சுன்னு இருப்பேன், அலங்காரம் பண்ணிட்டு தான் இருப்பேன். கண்ணன் பார்க்கறச்சவே ரொம்ப ஆசை. எதுக்குன்னு திரௌபதி கேட்கிறா. வீட்டில் இருக்கிற பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டு எதுக்கு இருக்கணும்னா, நான் தானே என் பெருமாளுக்கு அர்ச்சக பெண்ணு. இப்போ பெருமாளுக்கு ஒருத்தர் ஆராதனை பண்றாருன்னா அவர் நன்னா அலங்காரம் பண்ணிட்டு வர வேண்டாமா? இப்போ ஒரு நீதிபதி வராருன்னு வச்சுங்க, அவருக்கு முன்னாடி அலங்காரம் எல்லாம் போட்டு தடி பிடிச்சுன்னு ஒருத்தர் போவார் தெரியுமா? அவர் போர், நீர் எதுக்கு சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீர்னா, நீதிபதிக்கு நான் வேலை செய்ய வந்தேன்னா அதற்குரிய அலங்காரத்தோட நான் வரத்தான் வருவேன். இப்ப நம்ம அழுது வடிஞ்சு அழுக்காடையோட கறி பூசிக்கொண்டு பெருமாளுக்கு கிட்டக்க போய் சாம்ஸ்பரிசிகம் பாரிதோஷிகம் பண்ண ஆரம்பிச்சா என்ன இது? நமக்கு பிரம்மாவும் பரமசிவனாரும் இந்திரனும் பண்ண காத்துன்னு இருக்கா? அதெல்லாம் ஊற்றி இவள்கிட்ட வாங்கிக்கலான்னு இவ வீட்டுக்கு வந்தோம்னா இவ அதை விட அழுது புடைத்து கொண்டு நம்ம இடத்துல வந்தா நம்ம எப்படி இவள்கிட்ட வாங்க முடியும்? என்ன அவருக்கு தோணிப்படுமோ இல்லையோ? என்ன குறைச்சலான செல்வம் இருக்கோ அதற்குள் சுத்தமா இருக்கணும். இது பணக்காரடா இருக்கணும், பட்டாவட்டோபமா இருக்கணும், தங்க சரிகை வச்ச பூன் போட்ட தடி போட்டதை வச்சுக்கணும் நான் சொல்லவே வரல. இப்போ எது நம்ம இடத்தில் உள்ளதோ அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அழுக்காடையா இருக்கட்டும், கந்தலாடையோ, கந்தலாடை இருக்கக்கூடாது, அழுக்காடை இருக்கக்கூடாது. கந்தலாடை இருந்தாலும் பரவாயில்ல, அழுக்காடை இருக்கவே கூடாது. அப்ப இன்னென்ன படிக்கு வீட்டில் இருக்கிற துணிகளை சரியா வச்சுக்கணும், 10 பாத்திரத்தை ஒழுங்கா தேய்ச்சி வச்சு விடணும், ஆச்சாரத்தை முடிந்த வரைக்கும் கடைப்பிடிக்க வேண்டும், பகவத் ஆராதனத்துக்கு குறவராத பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பெண்ணோட பொறுப்பு. வாயில் இன்சொல் இருக்க வேண்டும், எப்பவும் நல்ல வார்த்தை, தீய வார்த்தையே பேசாமல். இப்ப நம்ம உறவுக்காரர்களை பத்தி நினைச்சு ஏதானு பேச வேண்டி வருதா, அந்த இடத்துல ஒரு தபஸை கொஞ்சம் பயன்படுத்துவோமா? தபஸுங்கிறது என்ன? இப்படித்தான் போகணுங்க மனசு சண்டித்தனம் பண்ணச்சே வேண்டாம் என்ன நிரோதம் பண்ணி தடுக்கிறோம் பாருங்க, அந்த தடுக்கிறது தான் தபஸ். இப்படி போகணும்னு மனசு ஆசைப்படும், வேண்டாமே என்ன இப்ப இது இல்லாட்டா என்ன ஆயிட போறது அப்படின்னு நிறுத்துறோம் இல்லையோ? அப்படிங்கிறத கோவிலுக்கு பொறிச்சு சொல்லக்கூடாது. ஏன்னா இவர் கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, வேண்டாமே இது இல்லாட்டா என்ன ஆயிட போறது இப்போ அப்படின்னு சொல்லிடாதே. அதை தவிர மற்ற காரியங்களில் எது சனாதன வன்மத்துக்கு புறம்பா இருக்க போறதோ அதுல நம்ம மனசு போறதுன்னு வச்சுங்க. இப்ப கார்த்தால எழுந்திருந்து எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம். அது எப்ப படிக்கணும் சுவாமி? செய்தித்தாள் அது கார்த்தால எழுந்து வந்த உடனே ஒரு கையில் பால் ஒரு கையில் செய்தித்தாள் என்று வைத்துக்கொண்டு படிச்சு முடிச்சுட்டு குளிக்க போனாதான் யாருக்குமே பிடிக்கிறது இல்லையே. கார்த்தால எழுந்திருந்து பல் தேய்ச்சிட்டு அனுஷ்டானத்தை எல்லாம் முடிச்சுட்டு தீர்த்தமாடிட்டு தலிகை பண்ணணும், இல்லை தீர்த்தமாடிட்டு நித்தியானுசந்தானத்தை சொல்லிட்டு பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணணும். இந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அடுத்தது பண்ணணும். இப்போ நம்ம ரொம்ப நாளாக அந்த செய்தித்தாளை படிச்சுட்டு தான் அடுத்ததுன்னு வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்க, அதை மாற்றிக்க முடியுமா? இப்போ நாளைக்கு அமர்ந்து தீர்க்கமாக ஆலோசிச்சு எதுக்கு தர்ம படிக்க வேண்டாம்னு படியும் சொல்லவே இல்லை, அது அப்புறம் பார்ப்போம், அடுத்த வருஷம் வரைச்சு அதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ அதுக்கு வேண்டாம், இப்போ அது படிக்கிறதுனால லாபமே இல்லைங்கிறத அடுத்த வருஷம் பார்த்துப்போம். இந்த வருஷம் முதல்ல படிக்கிறத சமயத்துக்கு படிக்கலாம் இல்லையோ? இப்ப இதுவா அதுவா நான் படிக்க வேண்டாம் தடுத்துட வேண்டாம், இதை முடிச்சுட்டு படிக்கலாமே. ஏன்னா இது கார்த்தால பணம்னு சொல்லப்பட்டிருக்கே, அது முக்கியமா இது முக்கியமா? இந்த எண்ணத்தை நான் நன்மா தெளிவுபடுத்திட்டு இது முக்கியம் சுவாமி, தர்மத்தின்படி தான் நிற்க போறேன், இனிமே இந்த காரியத்தை பண்ணிட்டு தான் அதை படிக்கிறேன். என்ன ஆயிட போறது? இப்போ நான் ஒன்றும் போய் நாளைக்கு உலகத்தை மாற்றி வச்சிட போறது இல்லை, என்ன தெரிஞ்சுக்கிறேன் 4 செய்தி அவ்வளவு தானே, அது அரை மணி கழிச்சு தெரிஞ்சுட்டா போறது அப்படிங்கிறத ஒதுக்கி வச்ச. இப்படி ஒன்னொன்னு எது மனசு தரிகட்டு ஓட பாக்குறதோ அதை தடுத்து அணை உடைச்சுன்னு போயிடாம இழுத்து பிடிக்கிறோம் பாருங்க, அப்ப நல்ல சனாதன தர்மிகள் ஆயிட்டோம்னு அர்த்தம்.